இது இறையியல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. இன்று இந்த பதிவிலே நாம் பார்க்க போவது ஒரு விசித்திரமான உண்மையான, அதாவது 100% பலனளிக்கக்கூடிய ஒரு வசிய, அன்பு கொண்டு வாழக்கூடிய ஒரு வசிய யந்திரத்தையும் மந்திரத்தையும் இப்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன். இந்த வசிய மந்திரமும் யந்திரமும் எல்லோராலும் பிரயோகிக்கப்படுவதும் இல்லை. எல்லோர் சொல்வதாலும் எல்லோர்களால் அறிமுகப்படுத்தப்படும் இந்த வசிய மந்திர யந்திரங்கள் பிரயோஜனம் தருவதும் இல்லை. அந்த வகையில் சூஃபி மகான்களால் ஏடுகளிலே மறைக்கப்பட்டிருந்த இந்த வசிய யந்திர முறைகளையும் மந்திர முறைகளையும் தேர்ந்தெடுத்து பரீட்சித்து உங்களுக்காக நான் வழங்கும் இந்த வசிய யந்திரமும் மந்திரமும், இதை வயது வந்த எல்லாரும், அதாவது ஆண் பெண்கள் எல்லோரும் செய்ய முடியும். இதிலே பெண்கள், அதாவது எந்த தீட்டானாலும், அதாவது தீட்டு என்று சொல்கின்ற மென்சஸ் நாட்களை தவிர்ந்த மற்ற நாட்களில் செய்து கொள்ளலாம். தனது குடும்பத்திற்காகவும், கணவருக்காகவும், பிள்ளைகளுக்காகவும், குடும்பத்திற்காகவும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் சேர்ந்து ஒன்றாயிருந்து வாழ்வதற்காக இந்த பதிவில் உள்ள இந்த யந்திரத்தையும் மந்திரத்தையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இது அனுபவ ரீதியான உண்மை. ஆகவே பரீட்சித்து பார்த்து உங்களுக்கு இதை நான் தெளிவாக பதிவிடுகின்றேன். அந்த வகையில் இந்த யந்திரத்தை நீங்கள் ஒரு அமைதியான, ஆறுதலான ஒரு இடத்திலே, அதாவது இதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் சரியாகவும் முறையாகவும் கூறுகின்றேன். அறிந்து கொள்ளுங்கள். முதலில் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதை செய்வதற்கான ஒரு காலமாக அது சனிக்கிழமை இரவு, அதாவது சனி இரவு 10 மணிக்கு பிறகு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சனி இரவு 10 மணிக்கு பிறகு ஒரு அமைதியான ஒரு இடம், அதாவது உங்களது படுக்கை அறையாகவும் இருக்கலாம், சுத்தமான ஒரு இடமாக இருக்க வேண்டும். படுக்கை அறையாக இருக்கலாம், அல்லது ப்ரேயர் ரூம், அதாவது வணக்க வழிபாடுகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரூமாகவும் அறையாகவும் இருக்கலாம். அந்த ரூமிலே நீங்கள் ஒரு விரிப்பை விரித்து அமைதியாக, சுத்தமாக, நீங்கள் சுத்தமாக, உட சுத்தமாக உட்கார்ந்து அந்த இடத்திலே நான் இங்கே காட்டுகின்ற இந்த யந்திரத்தை வரைந்து, அந்த யந்திரத்துக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது மந்திரத்தை நீங்கள் சரியாக இரவு 10 மணிக்கு பிறகு ஆழ்மனதால் நீங்கள் ஒன்றிய ஆழ் தியானத்தில் இதை உச்சரிக்க வேண்டும். அதாவது இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரம் அனா அக்ஃபி ஹுப்புகி, அனா அக்ஃபி ஹுப்புகி, அனா அக்ஃபி ஹுப்புகி. இந்த மந்திரத்தை தொடர்ந்து உங்களை நீங்கள் மெய்மறந்த நிலை எனும் நிலை வரும் வரையும் உச்சரித்து, நீங்கள் யாரை நினைத்து அதாவது உங்களுக்கு வசப்படுத்த வேண்டிய வசியமாகக்கூடிய நபரை நினைத்து அவரை எண்ணி அவரை இமேஜினேஷன் பண்ணி கண்முன்னே கொண்டு வந்து மனக்கண்ணிலே நிறுத்தி அவருக்காக வேண்டியும் அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை இமேஜினேஷன் பண்ணுங்கள். இமேஜினேஷன், அதாவது கற்பனையில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி உங்கள் ஆழ் தியானத்தை பாவித்து, இதற்கு கவுண்டிங் முக்கியமில்லை. இதில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் எத்தனை நிமிடங்கள் எடுக்க வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதை நீங்கள் ஆழ் மனதால் உங்களை நீங்கள் மறக்கும் நிலைக்கு செல்லும் அளவுக்கு இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு 3 நாட்கள், அதாவது சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாட்களும் தொடர்ந்து செய்து, அதே நேரத்திலே செய்ய வேண்டும். அதே இடத்தில் என்றில்லை, அதே நேரத்தில் செய்ய வேண்டும். செய்து அதை உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள். அப்படி வைத்திருந்தால் நீங்கள் யாரை நினைத்து செய்தீர்களோ அந்த நபர் உங்களை வாழ்நாளில் பிரிய மாட்டார் என்பது உறுதி செய்யப்பட்ட உண்மையாகும்.